அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக வந்த இறுதி இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அல் ரஹீக் அல் மக்தூம் என்ற புத்தகத்தின் மூலமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். அந்த புத்தகத்தில் முதல் 40 பக்கங்களுக்கு நிறைய கோத்திரங்கள் பற்றியும் கிளையார்கள் பற்றியும் வரும். அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி வரும். அது எந்த அளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. வரலாற்றாசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை 3 வம்சாவளியாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதலாமானது அல் அரபுல் பாயிதா. இந்த வம்சாவளிகளில் யார் இருந்திருக்காங்கன்னா, பண்டைய கால அரபியர்களான ஆது, சமூது, தஸ்மு, அது மாதிரி நிறையா சொல்லலாம். ஒரு 10 வகையான வம்சத்தினர் அதில் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே முதல் வகையை சேர்ந்தவங்க. இவங்க காலப்போக்கில் அழிந்து விட்டதுனால இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் எதுவுமே இல்லை. 2வது சமுதாயம் அல் அரபுல் ஆஃபா. இவங்க யஸ்ஜூஃப் இப்னு யஹ்ரூஃப் இப்னு சுல்தானின் சந்ததியில் உள்ளவங்க. இவங்களை கஹ்தான் வம்ச அரபியர்னு சொல்லுவாங்க. 3வது சமுதாயம் இவங்க தான் அல் அரபுல் முஸ்தஃபா. இவங்க நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததியினர். இவங்களை அத்னான் வம்ச அரபிகள்னு சொல்லுவாங்க. இதில் அல் அரபுல் ஆஃபா என்பவர்கள் கஹ்தான் வம்சத்தில் வந்த யமன் வாசிகள். சஃபாங்கிறவரோட கோத்திரம் தான் இது. இது அவங்களுடைய தந்தைன்னு 3 தலைமுறைக்கு முன்னாடி கஹ்தான் என்பவருடைய வழிவந்த கோத்திரம். இந்த கோத்திரத்தில் ஹிம்யரும் கஹ்லானும் சஃபாவுடைய பிள்ளைங்க. இந்த கோத்திரத்துடைய பிரபலமானவங்கன்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகத்தில் இவங்களை பற்றின சிறு தொகுப்பும் இருக்குது. இவங்க குழந்தைகள்லாம் எத்தனை வகையாக பிரிஞ்சாங்க, எத்தனை கிளையினராக ஆனாங்க, எந்த ஊரில் நாடு திறந்தாங்க, எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்தபடியான 3வது சமுதாயத்தை பற்றி பார்ப்போம். அல் அரபுல் முஸ்தஃபா. இதில் முதலான பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள். இவங்க ஈராக் நாட்டில் புராத் நதியின் மேற்கு கரையில் கூபாவிற்கு அருகாமல் ஊர் என்னும் ஊரை சேர்ந்தவங்க. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின கதையை சின்ன சுருக்கமாக பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தனது ஊரிலிருந்து ஹர்ரானுங்கிற ஊருக்கு குடியேறினாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு பாலஸ்தீனுக்கு குடியேறினாங்க. பாலஸ்தீன் நாட்டை தனது அழைப்பு பணிக்கு மையமாக ஆக்கிக்கிட்டாங்க. அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வாழ்ந்த மக்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைச்சாங்க. ஒரு தடவை அவங்களுடைய மனைவி சாராவுடன் சேர்ந்து அழைப்பு பணிக்கு ஒரு ஊருக்கு சென்றாங்க. அன்னை சாரா அழகிய தோற்றமுடையவராக இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊரை சேர்ந்த அநியாயக்கார அரசன் அவங்கள வரவழைச்சி தவறான முறையில் நடக்க முயன்றான். அப்போது அன்னை சாரா தன்னை பாதுகாக்கும்படி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. சாராவை நெருங்க முடியாதபடி அல்லாஹ் அவனை ஆக்கிட்டான். அல்லாஹ்விடத்தில் சாரா மிக மதிப்புக்குரியவராகவும் நல்லொழுக்க சீலராகவும் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அநியாயக்காரர்கள் சாராவின் சிறப்பை மெச்சி அல்லாஹ் தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு அழகான அடிமை பெண்ணை கொடுத்தாங்க. சாரா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அடிமை பெண்ணை தன்னுடைய கணவர் இப்ராஹிமுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பெண்மணி தான் அன்னை ஹாஜர். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தங்களுடைய வசிப்பிடமான பாலஸ்தீனுக்கு திரும்பினாங்க. அங்கு ஹாஜரின் மூலமாக இஸ்மாயில் என்ற மேன்மைக்குரிய ஒரு மகனை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். பிறகு அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அப்புறம் அவங்களுடைய மனைவி ஹாஜர் அழைச்சிக்கிட்டு மக்கா வந்தாங்க. அக்காலத்தில் அங்கே இருக்கிற இறை இல்லமான காஃபா கட்டிடமாக இல்லை. காஃபா இருந்த இடம் கொஞ்சம் உயரமான குன்றை போல தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வெள்ளம் வரும்போதெல்லாம் காஃபா இருந்த அந்த மேட்டு பகுதியில் வலது இடது பக்கம் தண்ணி அடிச்சிட்டு அந்த இடத்த அரிச்சிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் காஃபா அந்த இடத்துல இருந்துச்சு. இவங்க 3 பேரும் மக்காவை சேர்ந்தாங்க. கபுத்துல்லா பக்கத்திலேயே ஒரு அடர்த்தியான நிழல் கொடுக்குற மரத்தின் அருகே அவங்கள உட்கார வச்சுட்டு கொஞ்சம் பெருச்சப்பழம் வச்சிருக்கிற பையையும் கொஞ்சம் தண்ணீரையும் அவங்களுக்காக கொடுத்துட்டு இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் பாலஸ்தீனுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய உணவுலாம் தீர்ந்து போச்சு. அல்லாஹு தன்னுடைய அருளினால பசியையும் தாகத்தையும் போக்குறதுக்கு ஜம்ஜம் ஊற்றை அந்த 2 பேருக்காகவும் கொடுத்தான். அந்த காலத்தில் 2வது ஜுர்ஹும் என்ற யமன் கோத்திரத்தினர் மக்கா வழியே வரும்போது தண்ணீர் இருப்பதை பார்த்துட்டு அன்னை ஹாஜரிடம் அனுமதி பெற்று தங்கினாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் மக்காவில் தங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே 2வது ஜுர்ஹும் கோத்திரத்தார் மக்காவுக்கு வரப்போவ இருப்பாங்க. அன்னை ஹாஜர் மக்காவில் தண்ணி வசதி ஏற்பட்ட பிற்பாடு, அதாவது இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் வாலிபம் அடைவதற்கு முன்பே அந்த இடத்துக்கு குடியேறிட்டாங்க. இது மாதிரி ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் மக்காவில் வேறு எந்த பகுதியிலுமே குடியேறினதில்லைன்னு நம்ம இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் தான் விட்டு வந்த மனைவியையும் மகனையும் சந்திக்க இப்ராஹிம் நபி எத்தனை தடவை வந்திருக்காங்கன்னு உறுதியான சான்றுகள் இல்லை. இருந்தாலும் ஒரு 4 தடவை வந்ததுக்கான சான்றுகள் இருக்குது. அதில் 1வது முறை எப்போ வந்திருக்காங்கன்னா, இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கான். நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகனார் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களை அறுத்து அல்லாஹுக்கு தியாகம் செய்வது போல கனவு கண்டாங்க. அந்த கனவை அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு உணர்ந்து அதை நிறைவேற்றத்துக்காக மக்கா வந்தாங்க. இது குறித்து குர்ஆன் வசனம் அத்தியாயம் 37 103லேருந்து 107 வரைக்கும் இடம்பெற்றிருக்கு. இஸ்ஹாக்கை விட இஸ்மாயில் அலைஹி வஸல்லம்
13 வருஷத்துக்கு மூத்தவங்கன்னு தௌராத் வேதத்தில் தக்வீன் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கு. மேலும் இதிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருமுறை மக்கா சென்றுள்ளார்கள் என்பதும், அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடையவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கு. மற்ற 3 பயணங்களை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் வாயிலாக இமாம் புகாரி ரஹமத்துல்லா குறிப்பிடுறாங்க. 2வது முறை எப்போது வந்திருக்காங்கன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தாரிடம் அரபு மொழியை கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஒழுக்கமும் நற்பண்புகளையும் ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் ரொம்ப விரும்பி தங்களுடைய இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயிலுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இந்த திருமணத்திற்கு பிறகுதான் அன்னை ஹாஜர் அவங்க இறந்து போகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மனைவியையும் மகனையும் சந்திப்பதற்காக மக்காக்கு வராங்க. மனைவி இறந்த செய்தியை அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போது மக்கால இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியிடம் தனது மகனை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை சுக நலன்களை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பெண்ணோ தங்களுடைய இல்ல நெருக்கடியை பற்றியையும் வறுமையை பற்றியும் முறையிட்டிருக்காங்க. அதை கேட்ட இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தால் தனது வீட்டு வாசல் நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் கூறியதா சொல்லுண்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீடு திரும்பி வந்தோன்னே அந்த பெண்ணு நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே விவரிச்சிருக்காங்க. தன்னுடைய தந்தை சொன்ன விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தந்தை சொன்ன கருத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனவிலக்கு செஞ்சாங்க. இதுக்கப்புறம் ஜுர்ஹும் கோத்திரத்தாரின் தலைவர் முலாத் இப்னு அம்ர் என்பவரின் மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் இஸ்லாமிய அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது வருகையாக இருந்துச்சு. அப்புறம் 3வது வருகையை பற்றி பார்ப்போம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2வது திருமணம் செய்து கொண்ட பிறகு இப்ராஹிம் நபி மக்கா வந்தாங்க. அதே போல தன் மருமகளிடம் விசாரித்தாங்க. அதற்கு அந்த பெண்மணி அல்லாஹுவின் அருளால் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம்னு சொன்னாங்க. இதை கேட்ட இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் தன்னுடைய வீட்டு வாசலின் நிலையை தக்க வைத்து கொள்ளட்டும்னு தான் சொன்னதா மகனிடம் சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு பாலஸ்தீன் போயிட்டாங்க. இது அவங்க வந்த 3வது வருகை. இப்போது 4வது வருகையை பற்றி பார்ப்போம். இந்த தடவை அவங்க மக்கா வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஜம் கிணற்றுக்கருகில் இருந்து தனது அம்பை கூர்மைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய தந்தையை பார்த்ததும் அன்பை பரிமாறிக்கொண்டு மரியாதை செஞ்சுருக்காங்க. இந்த பயணத்தில் தான் 2 பேரும் இணைந்து கௌபத்துல்லாவை கட்டி அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க மக்களை ஹஜ்ஜுக்கு அழைச்சாங்க. இந்த 2வது மனைவியின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான். பிற்காலத்தில் இந்த 12 பிள்ளைகள் வழியாகத்தான் 12 கோத்திரங்களும் உருவாகின. இப்ராஹிம் நபி வரலாறோட இன்றைய பாடத்தை முடிச்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மற்ற விவரங்களை பார்ப்போம். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.